ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சன்னா மசால் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். நம்ம இந்த பூரி, சப்பாத்தி, ஃபுல்கா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இந்த முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். நான் ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். பாருங்கள், 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சன்னாவை ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சன்னா மசால் செய்யறதுக்கு இந்த தேங்காயோடையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. ஏன்னா அந்த சன்னா நமக்கு வாயுத்தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதையும் நம்ம மசாலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் போட்டு நம்ம இந்த சன்னா மசால் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் ஒரே ஒரு பிரியாணி இலையை 2ஆக உடைச்சிட்டு போட்டுக்குங்க. இதுலேயே 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுக்கு என்ன பண்ணுவோம், 4 ஏலக்காயை தட்டிலாம் போட வேண்டாம், முழுசாகவே போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். இதுலேயே என்ன பண்ணலாம், நான் ஒரு 10 பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். 2 பச்சை மிளகாயை முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போதே நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நான் ஒரு 4 தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த சுண்டலையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அதாவது இதில் 3/4 நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த சுண்டலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை ஒரு 4-5 இலை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையிலேயே பிச்சுட்டு போட்டுக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படி இந்த சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வெல்லம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சன்னா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் போட்டுடலாம். நல்லா அந்த நம்ம வேக வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதையுமே இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.
குக்கர் மூடியை வச்சுட்டு 2 விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பரான சன்னா மசால் ரெடி ஆயிரும். நல்ல ஒரு ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அருமையாக ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக மல்லி இலையை மட்டும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், பூரி எல்லாமே நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்கள், இதுக்கு இந்த ஆனியன்லாம் வச்சுட்டு சாப்பிடும் போது நான் ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். வேணால் நீங்கள் லெமன் வேணாலும் இதில் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு சன்னா மசால் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.